வணக்கம்டாம்மா. சொந்த ஊர் மதுரை. அங்கேயும் எனக்கு தோட்டங்கள்லாம் போடணும்னு ஒரு சின்ன சின்ன ஆசை இருந்தது. அப்படியே பிள்ளை படிக்கவும் படிச்சுட்டு இங்கே வேலைக்கு வந்துச்சு, சென்னைக்கு வந்துச்சு. வரவும் அதுக்கு சாப்பாடு ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு நாங்களும் என் வீட்டுக்காரரும் வந்துட்டோம். பாப்பாவுக்காக இங்கே வந்தோம். இங்கே வந்த இடத்துல சும்மா ஏன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு கேட்டு போனோம். அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கையில் எனக்காக அங்கெல்லாம் ஒரு தோட்டம் போடணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் முடியலை. இங்கே வந்து சரி தோட்டம் பார்க்க அந்த வேலை பார்க்குற நேரம் போக மிச்ச நேரம் கொஞ்சம் நேரம் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் மாடியில் கொஞ்சம் இடம் கிடந்தது. அதில் சின்ன ஒரு செம்பருத்தி வச்சேன். அது நல்லா வந்தது. அதுக்கு பிறகு சங்குப்பூ விதை கொண்டாந்து போட்டு சங்குப்பூ வச்சேன். அதுவும் நல்லா வந்தது. சரி மாடியில் ஒரு சுரக்காய் போட்டு பார்ப்போமே, மாடியில் இது வராதுன்னு சொல்கிறாங்க, போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. போட்டேன். அதுவும் நல்லா வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஒரு 2 கத்திரிக்காய் வச்சேன். அதுவும் நல்லா காய்ச்சிது. தக்காளி வச்சேன். அதுவும் நல்லா வந்ததுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சும்மா ஒரு செடி முருங்கை வச்சு பார்ப்போம் அப்படின்னு வச்சேன். அதுவும் 3 முருங்கையும் நல்லா வந்து இப்போ பூ எடுக்கிற சேஸில் இருக்குது. இப்போ அதுக்கு பிறகு என்னென்னமோ இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்கேன்டாம்மா. அதில் போட்டு மாடியில் போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த இலைங்களை தள்ளி போட்டு வைக்கிறேன். மற்றபடி எந்த உரமும் அதுக்கு நான் கொடுக்குறதில்ல. ஆண்டவன் எல்லாம் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்குடாம்மா. ஏதோ என்னால் எனக்கு அந்த எனக்கு பிடிச்சி அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று இல்லாமா ஒரு முருங்கை மரத்துக்குள்ள ஒரு செடி வளர்ந்து வந்துச்சு. அந்த செடி என்ன செடின்னு எனக்கே தெரியலை. இது என்ன செடியாக இருக்கும், சரி பார்ப்போம் விட்டு பார்ப்போமே அப்படின்னு விட்டு பார்த்தா கடைசியில் அது எள்ளு செடி. அம்மா எள்ளு செடினா ஊரை போட்டு பார்த்துருக்குறேன். ஆனால் அப்படி ஒரு காய் காய்ச்சி ஒரு செடியில் ஒரு 50 எள்ளு வர்ற அளவுக்கு காய்ச்சி வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மல்லிகைப்பூ செடி வச்சேன். அதுவும் பூத்து அப்படி குலுங்குச்சு. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் விடாமல் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து அப்படியே ஆச்சரியமாக சொல்லுவாங்க, 50 பேர் மாடியில் இவ்வளோ பெரிய சுரக்காயா அப்படின்னு. அதனால் உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள். அம்மா வச்சுருக்கேன், சுரக்காய் விதையும் வச்சுருக்கேன், சங்குப்பூ விதை வச்சுருக்கேன். இந்த செம்பருத்தி கட்டிங் போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் கொடுப்பேன். சொல்லுங்கள், தர்றேன். அம்மானால் கொடுக்க முடியும். தேங்க்ஸ் அம்மா. அம்மாவோட பேச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க.